அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் நம்ம டெஸ்ட் நம்பர் 3ல் இருக்கோம். என்ன டாபிக்? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், 2 சப்ஜெக்ட் தான் இந்த தேர்ட் டெஸ்ட். இதில் 100 கொஷின்ஸ் இருக்கு. எல்லோரும் மார்னிங் டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. ஸோ கீ பார்க்கலாம். குரூப் ஆஃப் ஃபோர்ஸஸ் whose resultant is 0. இது ஈக்விலிபிரியம் ஃபோர்ஸ். கோப்ளேனார் ஃபோர்ஸ்னா சேம் பிளேனில் ஆக்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின், ஃபோர்ஸ் whose line of action do not lie in the same plane, நான் கோப்ளேனார் ஃபோர்ஸஸ். Material, if a material shows different properties in different direction, anisotrophic. Isotropicனா சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் எவ்ரி டைரக்ஷன். ஹோமோஜீனியஸ்னா கிராஸ் செக்ஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும், அதாவது சேம் மெட்டீரியல் த்ரூ அவுட்டாக இருக்கும். ஹெட்ரோஜீனியஸ்னா கிராஸ் செக்ஷன் நான் யூனிஃபார்மாக இருக்கும். 2 forces 6 Newton, 8 Newton which are acting at right angles to each other. வரீங்க 6 Newton, இங்கே வரீங்க 8 Newton. ரிசல்டன் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், ஒரு 2 லா தெரியும், ட்ரையாங்குலர் லா, பேரலோகிராம் லா. இந்த ட்ரையாங்குலர் லா நம்ம யூஸ் பண்ணால் அது என்ன சொல்லணும்னா, ரிசல்டன்ட் வந்து இது ரெண்டும் ரெண்டு ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணுற இடத்துல ரிசல்டன்ட் இருக்கும்ட்டு அந்த லா சொல்லும். ஸோ நம்ம அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி ரிசால்வ் பண்ணுவோம். இது 6 Newton ஃபோர்ஸ், இது பேரலாக இருக்குது. ஸோ இது 8 Newton ஃபோர்ஸ். ட்ரையாங்கிள் படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இங்கே ரைட் ஆங்கிள். ஸோ நம்ம வந்து ஹைபாட்டினஸ் வேணும்னா ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இது 6 Newton ஃபோர்ஸ் 6 ஸ்கொயர், இது 8 Newton ஃபோர்ஸ் 8 ஸ்கொயர். போட்டால் √100 வரும், 10 Newton. Work done by a body when CG moves in horizontal direction. இது வந்து இது ஒரு பாடி எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக வரையணும். இப்படி ஒரு பாடி எடுத்துக்கோங்க, சிஜி இங்கே இருக்குது. எப்படி லோடை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. லோடு இப்படி கொடுத்தா பாடி இப்படி தான் இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஒர்க் டன் வந்து இந்த ஃபோர்ஸ்னால, இந்த டபிள்யூங்கிற ஃபோர்ஸ்னால கொடுத்தது. பாடி இப்படி மூவ் ஆச்சுன்னா இந்த டபிள்யூனால இந்த மூமெண்ட் நடக்கலை, இந்த ஹரிசாண்டல் மூமெண்ட். ஸோ டைரக்ஷன் ஆஃப் லோடு எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷன்லேயே பாடி மூவ் ஆச்சுன்னா தான் ஒர்க் டனுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஃபார்முலாலே இது ஜென்ரல் கான்செப்ட் தான், இதுதான் ஒர்க் டன்னு. ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில் நடந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் போகுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து 0, அப்படின்னா ஒர்க் டன்னும் 0. காஸ்டிக்லியானோ தியரம், ஃபோர்ஸ் தியரம். உங்களுக்கு ரெண்டு மெத்தட் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், ஃபோர்ஸ் மெத்தட். டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் நம்மளுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டிஃப்னஸ் மெத்தடு. ஃபோர்ஸ் மெத்தடில் காஸ்டிக்லியானோ, கன்சிஸ்டன்ட் டிஃபார்மேஷனு, கிளப்பைரான், வேறு ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. செமி சர்க்குலர் செக்ஷன், ரேடியஸ் 4 cm, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் டயாமீட்டர். நம்மளுக்கு சர்க்கிள் தெரியும், π/64 d⁴. இதை டிவைட் பை 2 போட்டால் செமி சர்க்கிள். அப்போ π/64 × 2. டயாமீட்டர் ரேடியஸ் 4, டயாமீட்டர் 8 cm. 8 × 8 × 8 × 8. இந்த 2 8 அப்படி கட் பண்ணி விட்ருங்க. இந்த 64ஓட இந்த 8 இது கட் பண்ணால் இங்கே 4 × 8 32 π. Thin cylindrical cell, ratio between longitudinal stress and circumferential stress. Longitudinal stress PD/4T, circumferential stress PD/2T. அப்படி கட் பண்ணால் 2/4 வரும், half. Thick cylinder is subjected to external fluid pressure. அப்போ hoop stress வந்து maximum at inner surface. இந்த கொஸ்டின் மேலே பார்த்துக்கலாம். hoop tension கேட்டிருக்காங்க, அங்கதான் தெரியும், PD/2T. Normal and tangential components of a stress
on an inclined plane through which the direction of force will be equal. நம்மளுக்கு தெரியும் tau equal to sigma into tan theta. ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னா tan வந்து 1 இருக்கணும். tan theta எப்போ 1 இருக்கும்? theta 45 டிகிரியில் 1 இருக்கும். அப்புறம் என்ன ஸ்ட்ரெஸ் பாடி என்ன கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல் ஃபேஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் 15 and 9 கொடுத்துருக்காங்க. சிக்மா எக்ஸ் 15, சிக்மா ஒய் 9. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. டவ் 4. மேக்னட் ஆஃப் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் சிக்மா 1, 2 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் by 2 whole square plus tau square. substitute பண்ணுவோம். என்ன இங்கே substitute பண்ணுவோம். 15 plus 9 என்ன? sigma 9 by 2 plus r minus root over 15 minus 9 by 2 whole square plus 4 square. 15 plus 9 எவ்வளோ? 24 by 2 12 plus r minus 15 minus 9 என்ன? 6 by 2 3 square plus 4 square 3 square 9 4 square 16 9 plus 16 25. அப்போ 12 plus 5 ஒன்று 12 minus 5 ஒன்று 12 plus 5 என்ன? 17 12 minus 5 என்ன? 7. ரெண்டுமே பாசிட்டிவ்னால டென்சைல். இங்கேயும் ரெண்டுமே பாசிட்டிவ் டயலில் கொடுத்ததுனால இதுவும் டென்சைல் தான், இதுவும் டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான், இதுவும் டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான். The hoop stress inducing thin cylinder by winding it wire under tension will be compressive stress. Thick cylinder வந்து Lam's theory. Plastic design of structures. Static indeterminacy வந்து Jன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஹிஞ்சஸ் வந்து Pன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மெக்கானிசமாக மாறணும்னா ஹிஞ்சஸ்க்கும் இன்டிட்டர்மினசிக்கும் உள்ள ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இன்டிட்டர்மினசினா அதாவது நம்மளோட 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் மொமெண்ட் அட் z ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0. இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு 3 அன்னோன் நம்மளால சால்வ் பண்ண முடியும். இந்த 3க்கு மேலே எத்தனை அன்னோன் இருக்கோ அதாவது அந்த அன்னோனை மீன் பண்ணுறதான் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி. சப்போஸ் ஸ்டாட்டிக் டிட்டர்மினசி வந்து ஒரு 2ன்னா என்ன அர்த்தம்னா மொத்தம் 5 அன்னோன் இருந்துருக்கு. அந்த 5ல் 3 அன்னோன் வந்து நம்ம இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இன்னும் எனக்கு 2 அன்னோன் தெரியாமல் இருக்குது, என்னன்ட்டு எனக்கு 2 பேராமீட்டர்ஸ் தெரியாமல் இருக்குது அப்படின்றது தான் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி மீன் பண்ணுது. இந்த 2 ஹிஞ்சஸ் எத்தனை ஹிஞ்சஸ் இருக்குதோ ஹிஞ்சஸ் இருக்கிற பாயிண்டில் நம்மளுக்கு மொமெண்ட் 0. ஸோ எத்தனை ஹிஞ்சஸ் இருக்குதோ அத்தனை எக்ஸ்ட்ரா இன்டிட்டர்மினசியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சப்போஸ் இன்டிட்டர்மினசி 2 அப்படின்னா நம்மளுக்கு 2 ஹிஞ்சஸ் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். 2 ஈக்குவேஷன் வச்சு இந்த 2 அன்னோனை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டேபிளாக மாறும். மெக்கானிசம்னா அன்ஸ்டேபிளாக மாறணும். அன்ஸ்டேபிளாக மாறணும்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 1 ஹிஞ்சஸ் வேணும். அப்போ நம்பர் ஆஃப் ஹிஞ்சஸ் ஈக்குவல் டு இன்டிட்டர்மினசி ப்ளஸ் 1. எத்தனை இன்டிட்டர்மினசி இருக்குதோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒன்லி 1 ஹிஞ்சஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அந்த பாயிண்ட்லேயே மொமெண்ட் 0 ஆயிரும். அந்த பாயிண்டில் ஸ்ட்ரக்சர் அன்ஸ்டேபிளாக மாறிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The volumetric strain in a sphere is equal to 3 times the linear strain. The stress at which the extension of material takes place more as compared to increase in load yield point. இது நம்மளுக்கு கிராஃபில் எப்படி போட்டால் தெரியும். ப்ரொபோஷ்னலு yield point அப்படியே இப்படி வந்து அதுக்கடுத்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போகும் ஒரு இடத்துல மட்டும். அந்த இடத்துல தான் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வேல்யூ ஆஃப் பாய்சான் ரேஷியோ மெட்டீரியல் ஸ்பெசிமென் பொறுத்து நம்மளுக்கே தெரியும். ஸ்டீல்னா 0.25 நம்ம இருக்கும், அலுமினியம்னா 0.33 இருக்கும். மெட்டீரியலை பொறுத்து தான் பாய்சான் ரேஷியோ மாறும்.
Within elastic limit, ratio of normal stress to corresponding volumetric strain வந்து bulk modulus. Compound bar consists of steel and bar with area 10 cm square, 20 cm square. Young's modulus 2 into 10 power 5 Newton per mm square. இன்னொன்னுக்கு 2 into 1 into 10 power 5. லோடு என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இப்படிதான் பார் இருந்திருக்கும். இது ஸ்டீல், இது பிராஸ். அப்பனா காம்பவுண்டாக இருக்கிறதுனால இதோட சேஞ்ச் இன் லென்த் ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ PL/AE ஈக்குவலாக இருக்கும். லோட் ஆஃப் ஸ்டீல் லென்த்து தான் ஈக்குவல், லென்த் அப்படி கட் பண்ணி விட்டுடலாம். ஏரியா என்ன ஸ்டீலுக்கு 10 cm square into Young's modulus 2 into 10 power 5. Load of brass 20 area into Young's modulus 1 into 10 power 5. ரெண்டுமே அப்படி கட் ஆயிரும். PS equal to PB தான் வரும். ரேஷியோ 1:1. டைராய்டு ஸ்டீல் டைராய்டு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, லோடு கொடுத்துருக்காங்க, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கொடுத்துருக்காங்க, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் கொடுத்தாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிப்போம். ஸ்ட்ரெஸ்ஸு லோடு பை ஏரியாவா 45 into 10 by 10 power 3 Newton. Area pi by 4 into 25 square. Young's modulus 2 into 10 power 5. இது ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 4.5 into 10 power minus 4 வரும். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? இ ஸ்டீலுக்கு வந்து மைல்டு ஸ்டீலுக்கு இ வந்து 2 into 10 power 5. பல்க் மாடுலஸ் 1.67 into 10 power 5 வரும். அப்புறம் ரிஜிடிட்டி மாடுலஸ் வந்து E/3 to E/2 இந்த அளவில் தான் வரும். E/2னா 1 into 10 power 5, E/3னா 0.67 into 10 power 5. இந்த ரேஞ்சில் தான் ஷியர் மாடுலஸ் இருக்கும். அப்போ ஷியர் மாடுலஸ் தான் கம்மி, அதுக்கு மேலே பல்க் மாடுலஸ், அதுக்கு மேலே யங்ஸ் மாடுலஸ். Which of the following material is more elastic? Steel. In compression test, the fracture in cast iron specimen would occur along oblique plane. Work done to strain a material within the elastic limit is resilience. The Poisson ratio for steel கேட்டிருக்காங்க 0.25 to 0.33, அதாவது 1/4 to 1/3. இந்த பண்ணி வச்சுக்கோங்க. Which of the following highest value of Poisson ratio? Rubber. இது கேட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஒரு டைம். Steel bar held at two ends. Temperature of the bar is allowed to rise by 80 degrees Celsius. ஸ்டீல் பார்னு வச்சுக்கோங்க, ரவுண்டாக இருக்கும் கிராஸ் செக்ஷனில். நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு சைடும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டெம்பரேச்சர் கூடிச்சுன்னா என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஆனால் நம்ம தான் கம்ப்ரெஸ் பண்ணுறோமே வெளியே இருந்து. அப்போனா இந்த எக்ஸ்பேண்ட் ஆக விடாமல் வெளியே இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் என்ன நேச்சராக இருக்கும்? கம்ப்ரெசிவாக இருக்கும். ஸ்டீல் பார் 5 mm heated from 15 to 40 degrees Celsius எல்லாம் ஓகே தான். அண்ட் இட் இஸ் ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் ஆக விட்டுறாங்க. எக்ஸ்பேண்ட் ஆனிச்சுன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. நோ ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெயின் ரொசெட்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் லீனியர் ஸ்ட்ரெயின். Ratio of shear modulus to modulus of elasticity for Poisson ratio 0.4 equal to 2g into 1 plus mu. shear modulus-க்கு இதுக்கும் தான் கேட்குறாங்க. அப்போ 1/2 into 1 plus mu equal to g by e. 1/2 into 1 plus 0.4 என்ன வரும்னா 1/2
2 into 1.4 வரும். மேல் இங்கே 10/2 into 14 எழுதிக்கலாமா? 2 into 10 அடிச்சா 5/14. The stress included in member due to suddenly applied load வந்து twice of the gradual load. Deterioration of the properties of material is subject to repeatedly applied stress வந்து fatigue. For any structure in both ends have roller support அப்படின்னா அப்படின்னா இப்படி ஒரு லோட் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த பீம் அன்ஸ்டேபிள் ஆயிடும், விழுந்துடும். The bending moment at the free end of a cantilever beam வந்து 0. Propped cantilever beam subjected to UDL throughout the span. Point of contraflexion கேட்டிருக்காங்க. இது வந்து பெண்டிங் மூமெண்ட் 0வா வச்சு அங்கே நம்ம ஃபோர்ஸ் எடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் ஆகிடும். இந்த மாதிரி சம் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. L/4 from fixed end. Simply supported beam carries UDL length over the leftmost quarter span. இது சென்டர்னு வச்சுக்குவோம். இது L/4, இது சென்டர். அப்போ இங்கே ஒரு L/4 இருக்கு, இங்கே ஒரு L/2 இருக்கு. பெண்டிங் மொமெண்ட் அட் மிட் ஸ்பேன் சியில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்பி கண்டுபிடிப்போம். மொமெண்ட் அட் A0 போட்டால் என்ன வரும்? ஆர்பி இன்ட்டு எல். ரைட் சைடில் இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ் மைனஸ் லோடு டபிள்யூ. டபிள்யூ L/4 ஸ்பேனில் ஆக்ட் ஆகுதுனால L/4 ஆக்கிட்டோம். இப்போ இந்த யூடிஎல் வந்து பாயிண்ட்லோட இங்கே ஆக்ட் ஆயிடுச்சு. அப்போனா இந்த சைடு L/8, இந்த சைடு L/8. யூடிஎல் வந்து L/4ல சென்டரில் இப்போ பாயிண்ட்லோட மாற்றிருக்கோம். அப்போனா டிஸ்டன்ஸ் எவ்வளோ? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் L/8 இன்ட்டு L/8. அப்போ ஆர்பி என்ன வரும்? WL/32ன்னு வரும். அப்புறம் மொமெண்டட் சென்டர் எடுக்கணும். இங்கேருந்து போனால் ஆரியன் மறுபடியும் கண்டுபிடிக்கணும், இந்த லோட மறுபடியும் பாயிண்டோட மாற்றி டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். தேவையில்லாத வேலை. ரைட் சைட்லேருந்து போனால் வெறும் ஆர்பி தான் இருக்குது. ரைட் சைட்லேருந்து சம் ஆஃப் மொமெண்டட் சென்டர் ஈக்குவல் டு ஆர்பி இன்ட்டு L/2. அப்படின்னா WL/32 இன்ட்டு L/2 மட்டும் தான் வரும். WL²/64. Load past the shear center of the section, there will be only bending, no twisting. Maximum tension in the cable occurs at highest point in the cable. இது TRBல கேட்டாங்க, 2021ல கேட்ட அந்த TRB எக்ஸாம்ல கேட்டது. A simply supported beam deflects by 5 mm when it's subjected to consider of 10 kN center. kilonewtonsனா டிஃப்ளெக்ஷன் வந்து 5 mm இருக்குது. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் வில் பி தி டிஃப்ளெக்ஷன் இன் 1/10 ஆஃப் மாடல். அப்படின்னா ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கிற எல் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லோட 10 டைம்ஸ் தான் இருக்குது. புதுசாக இருக்கிற பி ஃபஸ்ட்டு உள்ள பியோட 10 டைம்ஸ், புதுசாக உள்ள டி ஃபஸ்ட்டு உள்ள டியோட 10 டைம்ஸ். எல்லாம் 1/10 குறைஞ்சிச்சு. ஆனால் இப்போ லோடு என்ன, எவ்வளோ லோடு வருது? 1 kN தான் வருது. இப்போ எப்படி இருந்துச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. எப்படி பண்ணலான்னா டெல்டா ஈக்குவல் டு பாயிண்ட் லோடே இருக்கட்டுமே 48A. அப்போ ஐயை நம்ம என்ன எழுதலாம்? BD3/12 எழுதலாம். அப்போ டெல்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு WL3, டெல்டா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு B இன்ட்டு D3. அப்போ நான் டைரக்டாக எப்படி எழுதிக்கலாமா? டெல்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு WL3/B இன்ட்டு D3 எழுதிக்கலாமா? இங்கே ஒர்க் அவுட் பண்ணுங்க.
அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள டெல்டா 5 mm. ஃபார்ட்டியத் கொஸ்டின் இங்கே தனியாக போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பீம் இருக்குது, 10 kN லோடு கொடுக்குறோம். அப்போ 5 mm டிஃப்ளெக்ட் ஆகுது. அதே பீம் 1 kN லோடு கொடுக்குறோம், எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகும்? ஆனால் ரெண்டாவது பீம் வந்து எல்லா டைமென்ஷனும் 1/10 ஆஃப் ப்ரீவியஸ் தான் இருக்குது. இதுதான் கொஸ்டின்னு. அவன் என்னது டெல்டா ஈக்குவல் W/L3/48A. ஐ என்ன எப்படி எழுதலாம்? BD3/12 எழுதலாம். அப்போ டெல்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு W/L3/BD3 எழுதிக்கலாமா? இதான் இப்போ எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து 5 mm. W எவ்வளோ? W கரெக்டாக 10 kN. 10ன்னு வச்சுப்போம். 10 இன்ட்டு L3 அப்படி வச்சுக்கலாம், BD3 அப்படி வச்சுக்கலாம். இங்கே 1 kN. L/10 ஹோல் கியூப், B/10 இன்ட்டு D/10 ஹோல் கியூப். இங்கே டெல்டா டேஷ் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே அடிச்சிருவோம். இந்த 10 கியூபும் இந்த 10 கியூபும் கட் ஆயிரும் அப்படியே. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே எடுத்து எழுதுவோம். 10 L3/BD3 இன்ட்டு L3 இன்ட்டு இந்த 10 மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். 10/B இன்ட்டு D3. இப்போ பாருங்கள், 10 L3/BD3. இங்கேயும் 10 L3/BD3 அப்படியே கட் ஆச்சுன்னா 1 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு வந்து 5/delta dash equal to 1 இருக்கும். அப்போ delta dash 5 mm தான். ஆப்ஷன் A. A beam of overall length L with equal overhangs on both sides. அப்போனா மொத்த ஸ்பேனும் L uniformly distributed over the entire length to have numerically equal bending moment at the center of the beam and its support. Distance between support கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஓவர் ஆங்கிள் 0.207 L இருக்கணும், இந்த பக்கம் 0.207 L இருக்கணும். ஓவரா L மைனஸ் 0.207 L மைனஸ் 0.207 L போட்டால் 0.586 L. அப்புறம் கேன்டிலீவர் பீம் லென்த் L, சப்ஜெக்டிவ் மூமெண்ட் P. பெண்டிங் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. எப்படி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையும்? ஃபுல்லாக அதே P மூமெண்ட் தான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமாக வரும். அப்போ ஃபுல்லாக P. ஆப்ஷன் D. Shape of cable under uniformly distributed horizontal load is parabolic. Moment of inertia of a triangular about its base and CG கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பேஸில் BH3/12, CGயில் BH3/36. அப்போ BH3/12 divided by BH3/36, 36/12 3. ஆப்ஷன் D. Normal stress on two perpendicular planes to test material are 80 megapascal and 20 megapascal. Shear stress of 40 megapascal is acting. What is the value of maximum shear stress? நமக்கு தெரியும் ஃபார்முலா tau equal to root over sigma x minus sigma y by 2 y whole square plus tau square root over 80 minus 20 by 2 whole square plus 40 square. 80 minus 20 60, 60 by 2 30 root over 30 square plus 40 square
30 square 900, 40 square 1600, ஆட் பண்ணால் 2500. அப்போ ரூட் ஓவர் 2500, 25க்கு 5, 100க்கு ஒரு 10, 50 MPa. In case of T section, maximum bending stress T section வரைவோம். இதோட நியூட்ரல் ஆக்சிஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாஞ்சில் இருக்குது, இல்லாட்டி ஃபிளாஞ்சு கொஞ்சம் கீழே தான் இருக்கும். அப்போ எப்படி வரும்? இப்படி தான் வரும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இங்கே தான் ஜாஸ்தி இருக்கும். எக்ஸ்ட்ரீம் 5 தான் வெப், மேலே ஃபிளாஞ்ச், அப்போ எக்ஸ்ட்ரீம் 5 இருந்த வெப். ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க, மொமெண்ட் கொடுத்துருக்காங்க, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. M/I = sigma by y வையா m 20 × 10⁶ நியூட்டன் mm போட்டுக்கோங்க. I/BD³/12 100 × 200³/12 சிக்மா அப்படி இருக்கட்டும். இது y வந்து d/2 200/2 ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 30. Section of a beam subjected to pure bending is said to be pure bending if it's subjected to constant bending moment at 0 shear force. Simple theory of simple bendingல correct assumptions எதெல்லாம் கேட்காங்க. Load acts perpendicular to beam axis, சரிதான். beam circular arc இப்படி தான் பெண்ட் ஆகும். அதை வச்சு தான் நம்ம R ரேடியஸ்லாம் போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிப்போம். The beam is initially straight off constant cross section, இதுவும் கரெக்ட் தான். ABC. If a ductile material is subjected to unidirectional tensile force, to avoid shear failure, material should have shear strength equal to படிச்சிருக்கோம். Tau max equal to sigma by 2, half of tensile strength. Limit of eccentricity for no tensile condition for a column of circular cross section D/8. Core தான் D/4 diameter. Eccentricity வந்து D/8. Brittle material of 4 square meter cross section carries axial tensile load. Maximum shear stress கேட்டிருக்காங்க. Tau max equal to 3/2 tau average. 3/2 into tau வந்து load by area வா, load 20 × 10⁻³ kilogram. area 4 square meter-ஆ, 4 into meter square centimeter square மாத்தினா 100 square போட்டா centimeter square வரும். 3/2 into 20 into 10⁻³ divided by 4 into 10⁻⁴. இங்கே 4 0, இங்கே 4 0, இது அப்படி கட் ஆயிடும். இந்த 2 கட் ஆயிடும். அப்போ 3/4 வந்தால் 0.75 kg/cm². அப்போ ஆப்ஷன் ஆஃப் திஸ். அப்புறம் மேக்ஸிமம் அலோவபிள் shear stress in a section is 100 kg/cm². அப்போனா tau max equal to 100 kg/cm². டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, E ஸ்கொயர் ஷேப்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. tau max equal to σ1 - σ2/2. இங்கே 1 தான் இருக்குது, அதனால இது கேன்சல் பண்ணா tau max equal to σ/2. நம்மளை சிக்மா கண்டுபிடிப்போம். சிக்மா வந்து லோட் பை ஏரியாவா, 5000 kg/. ஏரியா தெரியாது, ஸோ A² ஸ்கொயர்னால A² வச்சுக்கலாம். அப்போ tau max equal to σ/2 100 equal to 1/2 into சிக்மா வந்து 5000/A². 2 0 இங்கே கட் பண்ணி விட்டுலாம். 2 கட் பண்ணால் 25. A² equal to 25. A equal to +or-5 வரும். நெகட்டிவ் டைமென்ஷன் இம்பாசிபிள், அதனால +5 cm. Hollow circular column, internal diameter D, external diameter 1.5 D. Subject to compressive load. Maximum distance of the point of application of load from center for no tension. அதான் core of a sectionல eccentricity எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. E max equal to D² + D² by
8d. Outer diameter 1.5d whole square. d square by 8 into 1.5d. 1.5 na 2.25d square. அப்போ மொத்தமாக போட்டால் 3.5d ஸ்கொயர் பை 12dன்னு வரும். 3.25 எப்படி எழுதலாம்? 13/4ன்னு எழுதலாம்ல. ஒரு டியை கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ 13/48 times d. To ascertain maximum permissible eccentricity of loads on a circular column, அப்போனா middle 1/4 rule. Ratio of stiffness factor of member father and hinged 3i/L to stiffness factor of same member father and fixed 4ei/L. ரெண்டே ஒர்க் அவுட் பண்ணால் 3/4 வரும். Slope at free end of a cantilever beam of length L subjected to moment M at free end. இது moment area மெத்தட்ல பண்ணலாம். cantilever beam moment M கொடுக்குறோம், length L. bending moment diagram வந்து இப்படி வரும். M நம்ம M/E diagram வரையணும். ஸோ அப்படியே moment by A 1/A போட்டுடலாம். ஸ்லோப் வந்து ஏரியா ஆஃப் இந்த M/E diagram. ஸ்லோப் ஈக்குவல் டு M/E இன்ட்டு லென்த். அப்போ ML/A. டிஃப்ளெக்ஷன் வேணும்னா இதோட CG. அப்போ டிஃப்ளெக்ஷன் வேணா ML/A இன்ட்டு L/2ன்னு போடுவோம். ML²/2EAன்னு வந்தால் டிஃப்ளெக்ஷன். The simply support beam A of length L carries central point of W, another B uniform distributed such that total load on beam is W. அதாவது UD இப்படி இருக்கு, W per meter lengthனா total length equal to W into length of நம்ம எடுத்துக்கலாம். Ratio of maximum deflections நம்மளுக்கு தெரியும். simply supported WL3/48 EA. UDLக்கு 5/384. WL/4ன்னு படிச்சிருப்போம். அதில் WL into L3ன்னு போட்டுக்கோங்க. இதை கேபிட்டல் Wன்னு மாற்றிக்கோங்க. WL3/EA ஒர்க் அவுட் பண்ணால் 384/5 into 48 வரும். 48 384 கட் பண்ணால் 8 times. அப்போ ஆப்ஷன் பி 8/5. அடுத்த கொஸ்டின். Castigliano's second theorem can be used to compute any type of structure. Total area under stress strain curve of a mild steel specimen tested up to failure under tension is a measure of toughness. Maximum strain energy theory yield locus வந்து ellipse, rectangle வந்து maximum principal stress theoryல வரும். Deflection of beam is maximum when the slope is 0. Width of a simply supported beam carrying an isolated load at its center is double deflection of beam. So நம்ம தெரிஞ்ச simply supported beam with point load ஃபார்முலா இது I வந்து BD3/12 எழுதிக்கலாம். அப்போ டெல்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு B. அதாவது வித்து கூடிச்சுன்னா டெல்டா குறையும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வித் ஆஃப் சென்டர் இஸ் டபுள், 2 டைம் கூட்டியிருக்காங்க. டிஃப்ளெக்ஷன் 1/2 ஆயிரும். அப்புறம் கேண்டிலிவர் பீம் AB ஃபிக்ஸட் அட் A. carrying load W at free and B. is found to deflect by delta at midpoint of AB. இதுதான் midpoint C ன்னு வச்சுக்கலாம். இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும். டிஃப்ளெக்ஷன் இது டெல்டா. The deflection of B due to load W/2 at midpoint. அப்போ இன்னொரு பீம் வரைவோம். A B deflection of B. B deflection என்னன்னு கேட்டிருக்காங்க. டெல்டா டேஷ்னு வச்சுக்கலாம். டியூ டு லோட் W/2 at midpoint. இதுதான் midpoint C. இங்கே லோடு வந்து W/2 இருக்குது. இதுதான் கண்டிஷன். நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு ஒரு தியோரம் தெரியும், மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியோரம்.
அது என்ன சொல்லுது, load at B into deflection at B equal to load at C into deflection at C. கொஞ்சம் கீழே எழுதுறேன். load at B என்னது, W. load at B W. W into deflection at B என்ன, டெல்டா டேஷ் தெரியாது. அப்புறம் load at C என்னது, W by 2. deflection at C என்ன, டெல்டா. W கட் ஆயிரும். அப்போ டெல்டா டேஷ் ஈக்குவல் டு டெல்டா பை 2. ஆப்ஷன் சி. Closed coil helical spring is subject to an axial load. The deflection of the spring is directly proportional to number of turns of spring. Principal plane are subjected to normal stress only. ஆப்ஷன் சி தப்பு. A rectangular block is subjected to normal stress on two orthogonal plates 600 MPa and 400 MPa of same nature. What shall the maximum stresses? நம்மள அப்ளை பண்ணி பார்த்தோம். tau 1 equal to sigma 1 minus sigma 2 by 2. 600 minus 400 by 2. 200 by 2 100 MPa. Option D. Okay, shaft is subject to maximum bending stress and maximum shear stress, sigma x tau. If the yield point in tension of the material is (280 Newton per mm square) and the maximum shear stress and the theory of failure is used, then the factor of safety கேட்பாங்க. First of all, நம்ம tau கண்டுபிடிப்போம். root over sigma x minus sigma y by 2 whole square plus tau square. sigma x 80, sigma y கிடையாது 0. அப்போ 80 by 2 whole square plus 30 square. 80 by 2 40 square வரும். 40 square plus 30 square இதுக்கு முன்னாடி வரல பார்த்தோம். 50. tau வந்து 50. Factor of safety equal to sigma y by yield stress. அப்போனா நம்மளுக்கு இப்போ tau max என்ன கிடைச்சிருக்கு, 50. அப்போனா tau sigma y by 2 into tau max. அப்போனா sigma y எவ்வளோ, 280 by 2 into 50. 280 by 100. Answer 2.8. Saint Venant theory, principal strain theory, principal stress theory, Rankine theory. Euler's formula holds good for long columns. Angle between two principal plane 90 degree. A column has an effective length L when both ends fixed. What will the new effective length if one end becomes hinged? இது எப்படி பண்ணலாம்னா, முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடுக்கு போகலாம். காலம் லென்த் எல்லாம் இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் லென்த் 0.5 L. காலம் லென்த் எல்லாம் இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் லென்த் L by √2. நான் 0.5 L L by 2ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த L by 2 L by √2 மாற்ற போகிறேன். L by 2-வை L by √2 மாற்றணும்னா இன்ட்டு √2 மல்டிப்ளை பண்ணால் என்னவா மாறிடும், L by √2 மாறிடும். ஆமாம் தானே? அப்போலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு காலம் அதோட எஃபெக்டிவ் லென்த்து அதோட ஓவரால் லென்த் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு காலம் எடுக்கிறோம், அதோட ஓவரால் லென்த் எல்லாம் இருக்குது, அந்த காலம் 2 சைடும் ஃபிக்ஸடாக இருக்குது. இப்போ அந்த காலத்தில் ஒரு எண்டை ஃபிக்ஸடாக வச்சுன்னு ஒரு 2 ஹிஞ்சராக மாற்றிடுறேன். ஆனால் லென்த் அதே எல்லாம் தான் இருக்குது. அப்போனா ஃபஸ்ட்டு உள்ள காலத்தோட எஃபெக்டிவ் லென்த்தோட √2 மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் காலமோட எஃபெக்டிவ் லென்த் வந்துடுது. ஸோ இந்த √2 தான் மல்டிப்ளையிங் ஃபேக்டராக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ
நம்ம பார்த்ததுல ஓவரால் காலம் லென்த்து எல், இங்கே எஃபெக்டிவ் லென்த் எல், எதனால இருந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு தேவை √2 மல்டிப்ளை பண்ணோம். காலம் as an effective length both then fixed. What will be the new effective length if one end become hinged? அப்போனா எஃபெக்டிவ் லென்த் எல்லாம் இருக்குது. இங்கே நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும், √2 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1.414L. Slenderness ratio KL/R of slenderness ratio 5 meter long column hinged at both ends having circular cross section of diameter 16 cm. KL/R L effective by R. ரெண்டு ஹிஞ்சுனா L தான் அதிகம். நம்மளுக்கு R ஃபார்முலா √I/A. π/64 d⁴ π/4 d². கட் பண்ணால் d²/16 வரும். d/4 d எவ்வளோ, 16 cm/4, அப்போ 4 cm. KL/R இப்போ L/R மாறிடுச்சு. அப்போ L 500 cm divided by 4 cm, அப்போ 125. Assumption made in Euler's column theory. Failure of column occurs due to buckling along. Length of column large இருக்கும். cross sectionோட Hooke's law obey பண்ணும். அப்போ ஆப்ஷன் டி. ரெக்டாங்குலர் செக்ஷன் கிராஸ் செக்ஷன் B/D இருந்துச்சு, B cross D இருந்துச்சுன்னா, ஒரு நிமிஷம், BD இருந்துச்சுன்னா கோர் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்படிதான் கோர் இருக்கும். rhombus of diagonal B/3 and D/3. Okay, 76th question. To avoid any possibility of tension occurring in masonry structure, resultant எங்க பாஸ் ஆகும்னா middle third of width or depth. Rankine formula எந்த slenderness ratioனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Circular shaft is subject to twisting moment T and bending moment M. The ratio of maximum bending stress to maximum shear stress நமக்கு தெரியும், M = σ/y. இதுல சிக்மா கண்டுபிடிங்க. T/J = τ/R. இதுல இருந்து கண்டுபிடிங்க τ. இதுல I எப்பவுமே π/64 d⁴ சர்க்குலர் செக்ஷன் தான். இதுல π/32 d⁴. இந்த 2, இந்த ஒரு ஃபேக்டர் 2 தான் இங்கே டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதுதான் இங்கே 2m/2 வரும். இது நீங்கள் ஆல்மோஸ்ட் மனப்படமே பண்ணிடலாம். இது ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான். Predominant effect of axial tensile force on a helical spring is twisting. Equivalent stiffness of two spring connected in series கொடுத்துருக்காங்க. சீரீஸ்னா equivalent spring constant equal to 1/K1 plus 1/K2 multiply பண்ணா 1/Ks equal to K2 plus K1/K1 K2. reciprocal பண்ணா Ks equal to K1 K2 by K1 plus K2. ஞாபகம் வச்சுக்கோங்க, K1 K2 by K1 plus K2. Which of the following is correct assumption made in torsion formula? Material shaft uniform, twisting uniform, plane section remain plane after twisting, circular section up before twisting, remain circular after twisting. Option B. A bar AB 4 cm diameter, 4 meter long, rigidly fixed at its ends. Torque 1000 to 12,000 kilogram centimeter is applied at a section of a bar 1 meter from A. T வச்சுக்கலாம். A bar AB 4 cm diameter, 4 meter long. So 4 meter. Torque வந்து 12,000 kilogram centimeter. நம்ம torque வச்சுக்கலாம் T. 1 meter from end A இருந்து வருது. அட்ட torque act ஆகுது. torque A, torque B. இப்படிலாம் torque A equal to torque into B/L, torque B equal to torque into A/L. அப்போ என்ன வரும், 12,000 into இதான் A, இதான் B.
அப்போ B வந்து 3/4 70%னா 9000. அப்போ மீதி 3000 B பிளேஸில் ஆக்ட் ஆகும். Which of the following is best in torsion? Hollow, circular, stable, simply supported beam having roller support at one end, other end வந்து hinged ஆகும். Simply supported beamனா ஒரு end hinged ஆச்சுன்னா இன்னொரு end roller. For heavy spring, the crack usually start on inner side of the coil. A open coil helical spring subjected to axial load, material வந்து bending moment இருக்கும், twisting moment இருக்கும். Diamond core intender, Rockwell hardness test. The predominant effect of axial tensile force on helical spring வந்து twisting. இது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான். ரைட் சர்க்குலர் கோனில் சிஜி வந்து இங்கேருந்து h/4, அங்கே வந்து 3h/4, பேஸ்லேருந்து h/4. இங்கே 2 coil helical spring stiffness to S and 2S are arranged in series. சீரீஸ்னு ஒரு கேஸ், இன்னொரு கேஸ் பேரலில். சீரீஸ் டு பேரல் ரேஷியோ கேட்டிருக்காங்க. நம்ம தான் இப்போ படித்தோம். S1 S1 + S2 சீரீஸ் பார்த்தோமா. அப்போ S × 2S / S1 + S + 2S வந்து 3S. அப்போனா 2/3S இது சீரீஸ்க்கு. பேரலுக்கு ஆட் பண்ணிக்க வேண்டியதான் S + 2S, அப்போ 3S. அப்போ ரேஷியோ வேணா 2/3S / 3S, அப்போ 2/9. Beam of square section of side A is placed in the following way. 2 sides horizontal, இதான் case 1. diagonal horizontal, இதான் case 2. அப்போனா இதுக்கு நம்மளுக்கு தெரியும் ராம்பஸ் வந்து √2 டைம்ஸ் செக்ஷன் மாடுலஸ் கூட இருக்கும் ஸ்கொயரை விட. அப்போ √2. இல்லை நமக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம். டார்ஷன்னா சியர் சென்டர். அப்போ B1 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. வேற என்ன பண்ணலாம்? D2, ரெண்டுலேயுமே D2 சேமாக இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர், பிளேன் ஆஃப் மோஷன். அப்புறம் இம்பல்ஸ் வந்து டைம் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், இம்பல்ஸ் ரொட்டேஷன். இப்போ A4 ஆப்ஷன் A. பிளேன் ஆஃப் லோடிங் வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. cylindrical bar of L meters deformed by 1 cm. Strain change in length by original length 1 cm by L into 100 cm. அப்போ 0.01 by L. Simply supported beam of length L carrying uniformly varying load 0 from left end to maximum at right end. W per meter. Maximum bending moment வந்து L/√3 from right end. எங்க லோட் மேக்ஸிமமாக இருக்கோ அங்கேருந்து L/√3. யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ், பாய்சன் ரேஷியோ. இதுதான் அலுமினியம் மெட்டீரியல். அலுமினியம் மெட்டீரியல் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு கட்டாச்சுன்னா 1 = 1/3 = 1 - 2 μ. அப்போ 2 μ = 2/3 μ வந்து அப்போ 1/3. ஆப்ஷன் பி அலுமினியம். ஸ்பேன் ஆஃப் டஸ் பிரிட்ஜ் வந்து 50 to 110 மீட்டர். அப்போ ரிலேஷன்ஷிப் இது நமக்கு தெரியும். M/, σ/y = E/R. என்ன கேட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? M/, E/R இருக்கும். M = EI/R. Ratio of lateral strain to longitudinal strain, அதான் யங்ஸ் மாடுலஸ். இல்லை அது பாய்சன் ரேஷியோ. Ratio of stress to strain, யங்ஸ் மாடுலஸ். Extension of length to original length, strain to linear strain. Ratio of pull to cross section area தான் 10 Celsius. இங்கே cross section area இல்லை. For a linear isotropic material, number of independent constant 2 என்னலாம் E, μ. இது ரெண்டு தான் independent constant.
ஸ்டீல் ராட் டேப்பர்டாக இருக்குது, லென்த்து கொடுத்துருக்காங்க, மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கொடுத்துருக்காங்க, லோடு கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸிங் கேட்டிருக்காங்க. டெல்டா எல் ஈக்குவல் டு பி இன்ட்டு எல் பை ஏரியா வந்து 5/4 டி ஸ்கொயர் D1 D2ன்னு எழுதிக்கணும் இன்ட்டு இ. பி எவ்வளோ 3000 கிலோகிராம். லென்த் வந்து 50 சென்டிமீட்டர், டயமீட்டர் 1 2 சென்டிமீட்டர், டயமீட்டர் 2 1 சென்டிமீட்டர். யங்ஸ் மாடலஸ் வந்து 2 × 10⁶. இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். அவ்வளோ. தேங்க்யூ. டெஸ்ட் 4 நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். ஆல் தி பெஸ்ட்.